வெல்கம் டு கிரேசி vlogs மக்களே. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் சொல்லுங்க. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? நட்ரோட்டுக்கு வந்திருக்கோம். நட்ரோட்டுக்கு அது வெட்டி நட்ரோட்டுக்கு தள்ளப்பட்டுட்டோம். நம்ம தள்ளப்பட்டுட்டோம் ப்ரோ. என்ன ப்ரோ பண்றது? சரி, இன்னைக்கு ஃபுட் சீரிஸ்ல எங்க வந்திருக்கோம் சொல்லுங்க. ஃபுட் சீரிஸ்ல எங்க ப்ரோ வந்திருக்கோம்? போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ரோட் சைட் ஃபுட் ஹிடன் ஸ்பாட் தள்ளுவண்டி கடையில ஒரு ஃபுட் கடைக்கு தான் வந்திருக்கோம். அங்க சாப்பிட்டு நீ ரிவ்யூ சொல்லலாம்னு இருக்கோம். ஆமா ப்ரோ, நம்ம சேனலுக்கு வந்து 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போது நீங்க என்ன சொன்னீங்க? அதனால மக்கள் 200 சப்ஸ்கிரைப் வந்தா எனக்கு என்ன வாங்கி தரேன்னு சொன்னீங்க. 200 சப்ஸ்கிரைபர் இருந்தா என்ன வாங்கி தரேன்னு சொல்லி நான் சொல்லுங்க. நீங்க என்ன திருப்பி போயிடுவோமா 200 சப்ஸ்கிரைபருக்கு? நீங்க எனக்கு என்ன வாங்கி தரேன்னு சொன்னீங்க. என்ன சொல்லியிருப்பேன்? நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேனே. இட்லி வாங்கி தரேன்னு சொன்னீங்களா? இட்லி இப்போ வாங்கி வந்துடுறேன் வாங்க. நம்ம கடை இருக்கு. நம்ம கடை தான் அது. நம்ம அவங்களே மழுப்புறீங்க பாத்தீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி 200 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்திருக்கோம் ப்ரோ. எல்லாம் நம்ம சேனல். உங்களுக்கு ஏன் ட்ரீட் நம்ம சேனல்ல இருந்துட்டு? அதனால நீங்க வைக்கிறீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? வைக்கிறேன்னு தான் சொல்லுவேன், ஏமாத்துவேன். நான்லாம் எப்பேற்பட்ட ஆளு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் யாரையும் நம்புறதே கிடையாது. நானே சொல்றேன், யாரையும் நம்பாதீங்க பாருங்க. நானே சொல்றேன், யாரையும் நம்பாதீங்க. எல்லாம் நான் தான் ப்ரோ சொல்லுவேன், யாரையும் நம்பாதீங்க. வெல்கம் டு நம்மளோட ஃபேமஸ் ஃபுட் சீரிஸ். ஓகே, இன்னைக்கு இந்த ரோட் கடைக்கு வந்திருக்கோம். இது எத்தனை சீரிஸ் ப்ரோ? இந்த சீரிஸ்ல எத்தனை வீடியோ பண்ணலாம்? நம்ம சீரிஸ்ல ஒரு 10 வீடியோ போடுவோம் ப்ரோ. இந்த சீரிஸ்ல ஒரு 10 வீடியோ இல்ல ப்ரோ, எல்லா கடையும் எடுத்து போடுவோம். அவர் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு ஒரு 6 o'clock ஒரு முக்கியமான வீடியோ இருக்கு. அந்த வீடியோ வந்து ரொம்ப சேனலுக்கு இம்பார்ட்டன்டான வீடியோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. அது இல்லாம உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமாவும் இருக்கும். சரி, எல்லாம் அதை பத்தி இப்பயே பேசிக்கிட்டு நாளைக்கு நடக்க போற விஷயம் நாளைக்கு தான் பேசுறேன். இன்னைக்கு என்ன நீங்க ஏன் ப்ரோ அவங்களுக்கு ஒரு ப்ரோமோ மாதிரி கொடுத்துறேன். நான் ப்ரோமோ போட முடியாது இல்ல. சரி, ஓகே. எங்க அந்த ப்ரோ எந்த ப்ரோ நேத்தி வந்தாரு ஒரு ப்ரோ. எங்க அவரு? நேத்திக்கு வந்தாரு, முந்தா நேத்து வரல. சொல்லுங்க, எங்க அவரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஆபரேஷனா? என்ன ஆபரேஷன்? பல்லு புடிங்கிட்டாங்க. தெளிவா சொல்லுங்க. ஆபரேஷன் ஒண்ணு என்ன? எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. பல்லு புடிங்கிட்டாங்க ப்ரோ. ஒரு அதனால பெட் டெஸ்ட்ல இருக்காரு. பெட் டெஸ்ட்ல இருக்காரு. பெட் டெஸ்ட் இல்ல ப்ரோ, பெட் டெஸ்ட். சரி, ஓகே. போய் சாப்பிட்டுட்டு இதுவும் நம்ம காட்டுமன்னார் கோயிலோட ஃபேவரட் டிஷ் ஆகுதா? ஆமா. இல்ல இப்ப டாப்ல எந்த டிஷ் ப்ரோ இருக்கு? டாப்ல இட்லி கடை தான் ப்ரோ இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. கடை நம்ம இட்லி கடைக்கு போல. என்ன இவரு என்ன விட்டுட்டு எங்க போயிருக்காரு? அடிக்கப்ப முட்டை பஜ்ஜி கடை ப்ரோ. முட்டை பஜ்ஜி கடை இப்ப இருக்கு, டாப்ல இருக்கு. அதுக்கு கீழ என்ன இருக்கு? எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க ப்ரோ, எங்க இருக்கு அந்த கடைக்கு போனீங்க? யாரை கிட்ட போனீங்க? எங்க இருக்கு அந்த கடை? சில பேர் சொல்றாங்க கடை பூட்டி இருக்குங்கறாங்க. அது நான் தாத்தா கால் பண்ணி கேட்க சொன்னேன். அதுக்கு தாத்தா தான் கேட்கணும், உங்கள்ட்ட கேக்குறாங்க. கால் பண்ணி கேட்க சொன்னேன், கேட்டீங்களா? கடை ஏன் பூட்டி இருக்கிறேன்னால அவர் கொஞ்சம் கோயில் வேலைகள் இப்ப தீனி நடந்துல நம்ம ஊர்ல அதுல கொஞ்சம் இன்வால்வ் ஆயிட்டாரு போயிட்டு. சரி. அதனால இப்ப திறந்திருக்கா? நீ திறந்திருக்கா? நீ திறந்திருக்கும். இதுக்கப்புறம் திறந்திருக்குமா? ஆமா, நானும் அந்த கடையை வச்சு ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கேக்குறீங்களே? ஃபோன் பண்ணி அதை கேக்குறாங்க ப்ரோ. நீங்க வந்து சேனலுக்கு என் நம்பரை கொடுத்துட்டீங்க. எனக்கு சேனல் இல்ல, நான் யார் நம்பர் இப்ப சும்மா ஏதாவது ஒன்று சொல்லணுமே, கொஞ்ச நேரம் வந்து எனக்கு ஃபில் பண்ணணுமே ஏதாவது. சரி ப்ரோ, போமா ப்ரோ, நம்ம போயிட்டு சாப்பிடுவோம். எனக்கு வர போய் சாப்பாடுன்னு பேசினாலே பசிக்க ஆரம்பிச்சிருக்கு ப்ரோ. நைட்ல சாப்பாடு நினைச்சாலும் பசிக்குது. நைட்ல சாப்பாடு நினைச்சா பசிக்குதான் ப்ரோ செய்யும். அதுதான் எனக்கு அந்த மாதிரி வியாதி ஆயிடுச்சு. இப்ப வியாதி வந்துச்சு. நீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? என்ன ப்ரோ, மதியானம் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன் ப்ரோ. சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு ஜிம்முக்கு போறாரு பாருங்க மக்களே. ஜிம் கோச்சு பாத்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரோ ஒரு ஏற்கனவே அடிக்கிறாரு ப்ரோ. இன்னும் அடிங்க போட்டுறேன். இல்ல வீடியோக்கு சொன்னேன். மதியானம் வந்து நான் ஆனியன் பிரியாணி சாப்பிட்டேன். ஆனியன் பிரியாணி? ஆமா ப்ரோ. பஸ் இடிச்சு சொல்லிட்டு இடிச்சு கொல்ற போறாரு. ஓகே ப்ரோ, நாளைக்கு 6 மணிக்கு முக்கியமான வீடியோ இருக்கு. அது வந்து நம்மளோட சேனலோட ஒரு முக்கியமான ஒரு அங்கமான வீடியோ தான். அதுக்கு ப்ரோ அந்த வீடியோல இருப்பாரு நாளைக்கு. இப்பயே சொல்லிடுறேன், நாளைக்கு 6 மணிக்கு வந்துருங்க. என்ன ப்ரோ வந்துருங்க? நீங்க வரேன் ப்ரோ. நீங்க தான் ப்ரோ வர மாட்டீங்க ப்ரோ. நான் அப்ப அப்படியே ஏமாத்திடுவாரு என்ன. ப்ரோ கிளம்பிருங்க, ரெடியா இருக்கும் அப்படின்றவாரு. கிளம்பி இருந்து போன் அடிச்சா ப்ரோ ஷூட்லாம் என்ன ப்ரோ வெளில இருக்கேன் ப்ரோ அப்படின்றவாரு. டக்குன்னு வேலை அதான் வர்க்கீஸ். போமா கடைக்கு போமா. கடைக்கு வந்துட்டோம். நம்ம கடை எங்க இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலயே இருக்கு. நம்ம கடையில என்னென்ன டிஷ்லாம் இருக்குக்கா? என்னென்ன? இட்லி, சப்பாத்தி, தோசை. ஓகேவா? நிறைய பேர் வருவாங்க நல்ல கடைக்கு. எப்பயுமே கஸ்டமர் அதிகமா தானே வந்துட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க கடையை? 2 வருஷமா நடத்துறீங்களா? நல்லா ரன் ஆகுதுல 2 வருஷமா? ஓகே. எத்தனை மணி இருக்கா?
சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 10 வரைக்கும். நைட்டு 10 மணி வரைக்கும். என்னக்கா ஃபேமஸ் நம்ம கடையில? ஃபேமஸ்னா சப்பாத்தி நிறைய கேட்பாங்க. அதிகமா சேல்ஸ் ஆகுறது சப்பாத்தி. ஓகே, அதுக்கு தனியா கிரேவி வச்சிருக்கீங்களா? சப்பாத்தி தனியா தான் வச்சிருக்கோம். கிரேவின்னு சொல்றப்ப எச்செல்லாம் ஊறுது எனக்கு. இப்ப என்னன்னா இப்போதைக்கு என்னக்கா இருக்கு கடையில? சப்பாத்தி இருக்கு, தோசை இருக்கு, இட்லி இருக்கு. ஓகே ஓகே. அவங்க யாருக்கா? அவங்க பையன் 2 பேரும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கேன் கடையை. ஓகே. அவங்க நல்லா சப்போர்ட் பண்றாங்களா உங்களுக்கு? என்னென்ன ரேட்டு, என்னென்ன விலை இருக்கு? ரோஸ்ட் 30 ரூபாப்பா. கல் தோசை 20 ரூபா. கல் தோசை 20 ரூபா. இட்லி 5 ரூபா. இட்லி 5 ரூபாயா? ஓகே, கம்மியான ரேட்டு. எனக்கு இப்ப இட்லி கடை படம் பார்த்த மாதிரில இருக்கு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. சரி ஓகே. இது நல்லா எனக்கு இப்ப நிறைய டிஷ்லாம் வச்சிருக்காங்க. எனக்கு பாக்குறப்ப நல்லா டெம்ட் ஆகுது. சரி ஓகேக்கா, உங்க என்ன சப்பாத்தி ஒன்று போட்டிருக்கீங்க எங்களுக்கு. நல்லா ஒரு கிரேவி நல்லா அப்படியே மேலே போட்டு பக்காவா. சரி ஓகே, நாங்கள் இப்படி ஓரமாக வெயிட் பண்றோங்க. ஓகே, ஆர்டர் பண்ணிருக்கோம், வரும். சேர போட கொஞ்சம் சாப்பிட்றா. கேமரா வேற தீட்டு போட போறாங்க. சரி சொல்லுங்க, வேற என்ன உங்க லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? லைஃப் சூப்பரா போயிட்டு இருக்கு ப்ரோ. சூப்பரா. ஐயோ வேற சொல்லிட்டேன், பாக்குறவங்க வேற ஏற்கனவே தான் ஊறப்பட்ட கண்ணு வச்சு என்ன இது பண்ணிட்டு இருக்கேன். நானே கண்ணு வைப்பேன். இப்ப வேற நான் சொல்லிட்டேனா? நல்லாவே இல்லை ப்ரோ, மாசமா போயிட்டு இருக்கு. அப்பனா அப்ப சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. பண்டிகையை கொண்டாடுங்க. அப்படி சொன்னாலும் சந்தோஷப்படுறாங்க. அதுதான், அது உண்மைதான். அது நம்ம ஒரு தள்ளுவண்டி கடை போட்டு பேசாம ஒரு நம்ம ஏதாவது இட்லி தோசை எல்லாத்தையும் கலந்து எல்லாமாவையும் கலந்து அண்ணன் வந்துட்டாரு. ஆஹா, எனக்கு வேற பார்த்தோன்னே பறக்குது ப்ரோ. நான் பாத்துக்கிறேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கு. குருமா தான் ஸ்பெஷல் குருமாவா? ஸ்பைசியா சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி குருமா எங்கேயுமே சாப்பிட மாட்டீங்க. சப்பாத்தி குருமா நம்ம ஸ்பாட்ல எங்கேயும் உட்காந்துருக்க மாட்டீங்க. நல்லா வண்டியில போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து வரீங்கன்னா நல்லா இடம் ஃப்ரீயா இருக்கு. நல்லா வைப் பண்ணலாம். நீங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க கடையில சாப்பிட்டா கூட க்ரௌடா இருக்கும், கொஞ்சம் இதுவா இருக்கும். இங்க நல்லா ஃப்ரீயா இடம் இருக்கு. நல்லா சில்லு சில்லுன்னு அடிக்குது. படுத்துட்டே கூட சாப்பிடலாம். சாப்பிடுறேன். ரேட்டிங் கொடுங்க. ரேட்டிங் 10க்கு எவ்வளவு கொடுக்கும்? நான் வந்து 9.5 கொடுக்குறேன். நான் 10க்கு 10 கொடுக்குறேன். அருமையா இருக்கு. நீங்க 10க்கு 10 கொடுத்துட்டு போயிருவீங்க. அது வந்து கமெண்ட் பண்றவங்க என்ன ஃபுல் மார்க் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருந்தா ஃபுல் மார்க் கொடுக்கணும் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. இதுக்கப்புறம் டெய்லி டிஃபன் எனக்கு அக்கா காலையில மட்டும்தான் நைட்ல. இந்த கடையில இருக்கும்போது இந்த கடையை பெருமையா பேசுறது, அடுத்து அங்க போயிட்டுனா அந்த கடையை பெருமையா பேசுறது. சரி ஓகே, இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி கமெண்ட் சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. என்ன ட்ரை பண்ணோம்? சப்பாத்தி ப்ரோ. சப்பாத்தி, இட்லி, ஆம்லெட். ஸ்பெஷலா அதுக்கு குருமா வச்சிருக்காங்க. ஆம்லெட் கூட ஆம்லெட் தான் இருக்கு, ஆம்லெட்னு இல்ல. தெரியுமா? நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல ப்ரோ. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுது. பாவம் எப்படி உங்களை வீட்டுல வச்சு மேய்க்கிறாங்கன்னு தெரியல ப்ரோ. தம்பி கத்தி வர வீடியோல கவர் ஆகும். தம்பி மார்க்கா சப்பாத்தி சாப்பிட்டியாடா? நம்ம கடையில சப்பாத்தி தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாரு. என்ன காரமா எல்லாமே சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்கு. அந்த குருமா தான் ஹைலைட். பேப்பர் தின்றாதீங்க அவசரத்துல. நீங்க சொல். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பாக்கல. பிரேசி விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஏல அவங்க தான் ப்ரோ பண்ணுவோம், நீங்களே பண்ண கூடாது. நானே பண்ணுவேன். என்ன ப்ரோ என்ன சொல்றாரு அண்ணா? இன்னும் பையனுக்கு பிறந்தநாள் வருதான். இந்த பிறந்த நாளைக்கு ஷூட் பண்ணி கூட்டிருக்காரு. போயிடுவோம். நம்ம ஆனா ஷூட் பண்ண போக மாட்டோம், திங்கிறதுக்கு தான் போவோம். அவரு சிரிக்கிறாரு. இப்ப தெரிஞ்சிச்சுல கூட மாட்டாரு. சொல்லிட்டீங்கல்ல, இதுவரை காலே பண்ண மாட்டாடா உங்களுக்கு. கட் பண்ணி தூக்கி கிடச்சிரும்.
வேற போய் நம்ம சமைச்ச அடுத்த பிசினஸ் நம்ம கடை கொடுக்கும். அமெரிக்காலாம் இப்போ கொஞ்சம்